வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ரோஸ்மா விடுதலை நீதிமன்ற முடிவில் நான் தலையிடவில்லை. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் திட்டவட்டம். சட்டவிரோத பணமாற்றம் மற்றும் வருமான வரி தொடர்பில் 17 குற்றச்சாட்டுகளிலிருந்து முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் துணைவியார் ரோஸ்மா மன்சூரை விடுதலை செய்திருக்கும் உயர் நீதிமன்ற தீர்ப்பில் தாம் தலையிடவில்லை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ரோஸ்மாவை விடுதலை செய்திருக்கும் கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தின் முடிவு இவ்வழக்கை வழிநடத்திய சட்டத்துறை அலுவலகத்தின் முழு அதிகாரத்திற்கு உட்பட்டதாகும். அந்த முடிவில் தாம் தலையிடவில்லை என்று பிரதமர் குறிப்பிட்டார். ரோஸ்மா விடுதலை குறித்து பல்வேறு வியாக்கியானங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. ஆனால் அது உயர் நீதிமன்றத்தின் முடிவாகும். அந்த முடிவு தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது சட்டத்துறை அலுவலகத்தை பொறுத்ததாகும் என்று பிரதமர் விளக்கினார். எனினும் உயர் நீதிமன்றத்தின் முடிவை நாம் மதிக்க வேண்டும். அந்த முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட வேண்டும் என்று கருதப்படுமானால் அது சட்டத்துறை அலுவலகத்தை பொறுத்ததாகும் என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். எனினும் இவ்விவகாரத்தை சர்ச்சையாக்க வேண்டியதில்லை. காரணம் இது உயர் நீதிமன்றத்தின் முடிவாகும் என்று இன்று கோலாலம்பூரில் DAP மூத்த தலைவர் லிம் கிட் சியாங்கின் மலேசியன் ஃபர்ஸ்ட் எனும் சுயசரிதை நூலை அதிகாரப்பூர்வமாக வெளியீடு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இந்திய பிரஜைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள விசா விலக்களிப்பு சலுகையை மலேசியா 2026 ஆண்டு டிசம்பர் 31 தேதி வரை நீட்டித்துள்ளதாக மலேசிய வெளியுறவு அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பான ஆசியானுக்கு மலேசியா 2025 ஆண்டு தலைமை ஏற்பது மற்றும் 2026 ஆண்டு மலேசியாவிற்கு வருகை புரியும் சுற்றுலா ஆண்டு ஆகிய உச்ச நிகழ்வுகளை ஒட்டி சீன பிரஜைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள விசா விலக்களிப்பை போல இந்திய பிரஜைகளுக்கும் மலேசியா விசா விலக்களிப்பு சலுகையை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரஜைகள் விசா இன்றி 30 நாட்களுக்கு மலேசியாவில் தங்கியிருப்பதற்கு இந்த விலக்களிப்பு வகை செய்வதாக வெளியுறவு அமைச்சு தெளிவுபடுத்தி உள்ளது. வரும் ஜனவரி 1 தேதியிலிருந்து ஜூன் மாதம் 30 தேதி வரை தீபகற்ப மலேசியாவில் மின்சார கட்டணம் உயர்த்தப்படாது என்று எரிபொருள் நீர் உருமாற்று அமைச்சு அறிவித்துள்ளது. இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின்சார மானியங்கள் செயல்படுத்துவதன் மூலம் வீட்டு பணியாளர்களின் நலன் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் அவர்களின் நல்வாழ்வுக்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையிலும் மின்சார கட்டணத்தை உயர்த்துவதில்லை என்று கடந்த டிசம்பர் 13 தேதி முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு அறிவித்துள்ளது. சபா ஆளுநராக பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டுள்ள துன் மூசா அமானின் நியமனத்தை சர்ச்சை செய்ய வேண்டாம் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று கேட்டுக்கொண்டார். குறிப்பாக லஞ்ச ஊழலை வேறறுக்கும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டுடன் மூசா அமானின் நியமனத்தை தொடர்புபடுத்தி பேச வேண்டாம் என்று அன்வார் வலியுறுத்தினார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு சபாவில் வெட்டுமர குத்தகை மற்றும் சட்டவிரோத பணமாற்றம் தொடர்பாக மூசா அமானுக்கு எதிராக நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட 46 லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து அந்த சபா தலைவர் விடுதலை செய்யப்பட்டு விட்டார். எனவே நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட ஒருவர் சபா ஆளுநராக நியமிக்கப்பட்ட பின்னர் அவரின் நியமனத்தை கேள்வி எழுப்புவது எந்த வகையிலும் ஏற்புடைய செயல் அல்ல என்று டத்தோஸ்ரீ அன்வார் தெளிவுபடுத்தினார். மேலும் மூசா அமான் மாமன்னரால் சபா ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பதையும் பிரதமர் விளக்கினார். வரும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு விழாக்கால உச்சவரம்பு விலை பட்டியலில் 14 வகையான பொருட்களின் விலை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் பயணீட்டாளர் விவகார பிரிவு அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி அறிவித்துள்ளார். இந்த 14 வகையான பொருட்களின் விலையும் வரும் டிசம்பர் 23 தேதி தொடங்கி டிசம்பர் 27 தேதி வரை விலை கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களின் விலை பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். முட்டைக்கோஸ், கேரட், தக்காளி, சிவப்பு மிளகாய், இறக்குமதி செய்யப்பட்ட சிவப்பு வெங்காயம், சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு, பன்றி இறைச்சி உட்பட 14 வகையான பொருட்களுக்கு விலை கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விளக்கினார். ரோஸ்மா மன்சூர் மற்றும் சட்டவிரோத பணமாற்றம் மற்றும் வருமான வரி ஏய்ப்பு தொடர்பான 17 குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து ப்ராசிக்யூஷன் தரப்பு இன்று புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய நோக்கம் கொண்டுள்ளவர்கள் தீர்ப்பு அளிக்கப்பட்ட தினத்திலிருந்து 14 நாட்களுக்குள் மேல்முறையீட்டு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஷராக்கு ஏற்ப மேல்முறையீட்டிற்கான மனுவை ப்ராசிக்யூஷன் இன்று மாலையில் தாக்கம் செய்துள்ளது.
70 லட்சம் ரிங்கெட் சம்பந்தப்பட்டுள்ள 17 குற்றச்சாட்டுகளிலிருந்து 73 வயது ரோஸ்மா மன்சூர் நேற்று கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டதை துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அஹ்மத் அக்ரம் கரீம் உறுதிப்படுத்தினார். 7 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய சமய சடங்கிற்கு ஏற்ப நல்லடக்கம் செய்யப்பட்ட தமது தந்தையின் உடலை தோண்டி எடுத்து மறுபடியும் இந்து முறைப்படி நல்லடக்கம் செய்வதற்கு ஏதுவாக அவரின் புதைக்குழியை தோண்டுவதற்கு நபர் ஒருவர் செய்து கொண்ட விண்ணப்பத்தை ஸ்ரம்பான் உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அந்த நபர் தாக்கல் செய்த அபிடவிட் மனு மற்றும் எழுத்துப்பூர்வமான வாத தொகுப்பை செவிமடுத்த நீதித்துறை ஆணையர் முகமது ஹைடர் அப்துல் அசீஸ் அந்த விண்ணப்பத்தை நிராகரிப்பதாக தமது தீர்ப்பில் தெரிவித்தார். இந்த பூர்வாங்க வழக்கு மனுவை 51 வயது ரொசலி மஹட் என்பவர் கடந்த ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். 1941ஆம் ஆண்டில் பிறந்த தமது தந்தை மஹட் சுலைமான் பாபா ஞோஞா கலாச்சாரத்தை பின்பற்றி ஓர் இந்துவாகவே சமய நடவடிக்கைகளை பின்பற்றி வந்துள்ளார் என்று ரொசலி மஹட் தமது விண்ணப்பத்தில் குறிப்பிட்டிருந்தார். எனினும் அவரின் விண்ணப்பத்தை ரத்து செய்ய கோரி நக்ரி சிம்பிலான் இஸ்லாமிய சமய இலாக்கா செய்து கொண்ட விண்ணப்பத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதாக நீதிபதி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். மக்களின் நல்வாழ்விற்காக 2024ஆம் ஆண்டு பட்ஜெட்டின் வாயிலாக 2 லட்சம் ரிங்கிட்டை நக்ரி சிம்பிலான் மாநில அரசாங்கம் ஒதுக்கீடு செய்துள்ளது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் வசதி குறைந்த மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை உள்ளடக்கிய கூடைகளை வழங்கும் உணவு வங்கி திட்டம் நேற்று முன்தினம் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் நக்ரி சிம்பிலான் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் கலந்து கொண்டார். இந்த உணவுப் பொருள் கூடைகள் யாவும் நக்ரி சிம்பிலான் மாநிலத்தில் உள்ள 36 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் விநியோகிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா 100 பேக்கெட் வீதம் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. அரிசி, சீனி, சமையல் எண்ணெய், மாவு, பால்டின், தேத்தூள் மற்றும் பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்கள் ஒவ்வொரு பேக்கெட்டிலும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. மத்திய அளவில் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு வாயிலாகவும் இந்த உதவி திட்டம் நக்ரி சிம்பிலான் மாநிலத்தில் அமல்படுத்தப்படுகிறது. குறிப்பாக அரசாங்க ஏஜென்சி மற்றும் தனியார் துறை உட்பட வியூக தோழமை ஒத்துழைப்பு வாயிலாக உதவி தேவைப்படக்கூடிய மக்களுக்கு உணவுக் கூடைகள் வழங்கப்படுவதாக வீரப்பன் தெரிவித்தார். நக்ரி சிம்பிலான் மாநில உணவு வங்கி திட்டமானது B40 தரப்பினர் உட்பட வசதி குறைந்தவர்களுக்கும் உதவி தேவைப்படக்கூடிய மக்களுக்கும் உதவும் நோக்கத்தை கொண்டது என்பதையும் வீரப்பன் தெளிவுபடுத்தினார். ஸ்லாங்கூர் கோலாலங்காட் ஜிஞ்சாரோம் பகுதியில் நேற்றிரவு நிகழ்ந்த மோதலில் சம்பந்தப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் 25க்கும் 35க்கும் இடைப்பட்ட வயதுடைய 6 உள்ளூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த மோதலில் ஆடவர் ஒருவர் கடுமையான வெட்டுக்காயங்களுக்கு ஆளாகியதாக கோலாலங்காட் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் முகமது அக்மை ரீசால் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பாக நேற்றிரவு 10:30 மணியளவில் பந்திங் மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஒருவர் புகார் அளித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஆடவர் ஒருவர் கடுமையான வெட்டுக்காயங்களுக்கு ஆளாகி தற்போது ஆபத்தான நிலையில் இருப்பதாக அந்த புகாரில் மருத்துவர் தெரிவித்திருப்பதாக முகமது அக்மை ரீசால் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டுள்ள 6 ஆடவர்களும் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர். மேலும் சிலர் தேடப்பட்டு வருவதாக அவர் விளக்கினார். வடகிழக்கு பருவமழையை தொடர்ந்து கடலோர நடவடிக்கைகளுக்கு மக்களுக்கு விதிக்கப்பட்ட தடை இன்னும் அகற்றப்படவில்லை என்று மலேசிய பொது தற்காப்பு படை அறிவித்துள்ளது. பள்ளி விடுமுறையை தொடங்கியுள்ள வேளையில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு கடலோர நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படுவதாக பொது தற்காப்பு படை தெரிவித்துள்ளது. தம்முடனான இல்லற வாழ்க்கையிலிருந்து பிரிந்து வாழும் தமது கணவர் நீதிமன்ற உத்தரவுக்கு ஏற்ப தனது குழந்தையை ஒப்படைக்க வேண்டும் என்று மாது ஒருவர் இன்று போர்க்கொடி தூக்கியுள்ளார். தனது 3 வயது மகள் கிருஷ்ணா கண்ணாவை வெளிநாட்டில் வைத்திருப்பதாக நம்பப்படும் தனது கணவர் குழந்தையை ஒப்படைக்க மறுத்து வருவதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று 31 வயது தேவித்ரா விஸ்வநாதன் வலியுறுத்தியுள்ளார். தனது குழந்தையை ஒப்படைக்க மறுத்துவிட்டதை தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவை மீறிவிட்டார் என்பதற்காக அவரை கைது செய்யும்படி ஷா ஆலம் உயர் நீதிமன்றம் கைது வாரண்டை பிறப்பித்திருப்பதையும் அந்த மாது சுட்டிக்காட்டினார். தனக்கும் தனது கணவர் கண்ணன் ராஜரத்னத்திற்கும் இடையிலான மனமுறிவு வழக்கு தீர்வு காணப்படும் வரையில் தனது 3 வயது குழந்தையை பராமரிக்கும் உரிமையை நீதிமன்றம் தமக்கு வழங்கியிருப்பதையும் தேவித்ரா விஸ்வநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். தனது குழந்தை பாதுகாப்பாக வீடு வந்து சேர வேண்டும் என்பதை தம்முடைய தற்போதைய எதிர்பார்ப்பாகும் என்று தேவித்ரா கேட்டுக்கொண்டார்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.